பார்க்குறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் டிஷ்வாஷரும் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் ப்ளம்பிங் பாயிண்ட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். எப்படி போட்டு கொடுத்துருக்கோம் கட்டுறோம் பாருங்கள். ஆல்ரெடி இந்த வாஷிங் மிஷின் லைனு அதுலேருந்து கேசிங் போய் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து சைடு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட் வாலில் இடத்துல ஒரு 6 மாடல் போட்டு கொடுத்துறேன். 2 ப்ளக் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. 2 ப்ளக் போட்டாச்சு. வாஷிங் மிஷின் லைன் வந்து ஆல்ரெடி டேப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஏரியா வந்து சர்வீஸ் ஏரியாவாக இருந்தது. இங்கே மேலெல்லாம் போட்டு வாஷ் மிஷின் இருந்தது எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடாப்டர் ஒன்று வாஷிங் மிஷின் லைன் வாட்டர்மேன் பெட்ரு வாட்டர்மேன் வாங்கி ஆங்கிள் கருக்கு வாங்கி இந்த நிப்பிள் போட்டிருக்கோம். இது டேரெக்டாக போஸ் கம்பெனி. ஆக்சுவலாக போஸுக்கு வந்து இது ஆக்சுவலாக செட் ஆகும். இது டிஷ் வாஷர். ஆக்சுவலாக இது வாஷிங் மிஷின் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 வந்து செப்பரேட்டாக லைன் இருக்குது. அது வந்து செப்பரேட் லைனில் போகுது. இது மட்டும் இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ. அது 32 போட்டிருக்கோம். 16 இருந்தது. 32 ஆம்ஸ் ட்ரிப்பர் போட்டிருக்கோம். எதனாலனா லோடு வந்து திடீர்னு 2 மிஷினும் அதிகமாக ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். அதனால் வந்து 32 போட்டிருக்கோம். ஒயரிங் மட்டும் சேஞ்ச் பண்ண வேணான்ட்டார் கஸ்டமர். ஓடுற வரைக்கும் ஓடட்டும், 1 by 1 தான் ஆன் பண்ணுவார். முடிஞ்சது.